உலகத்தில் இருக்க சில வழிகள் நம்மளை போக வேண்டிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அதே இந்த உலகத்தில் சில அமானுஷ்யமான வழிகள் இருக்குது. அது பூரா நம்மளை நரகத்தோட வாசலுக்கே கொண்டு போய் நிறுத்திடும். புரியலையில் ஒரு பேருந்து இருக்குது, அது சபிக்கப்பட்ட பேருந்து. இந்த பேருந்தில் யாராச்சும் ஏறினாங்கன்னா அவங்கள வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுமா? அப்படிப்பட்ட இந்த பேருந்தை பற்றி தெரியாமல் ஒருத்தன் உள்ளே போகிறான். அவன் என்ன ஆனால் இந்த பேருந்து ஏன் இப்படி சபிக்கப்பட்டிருக்கு, இதை பற்றி ஃபுல் வீடியோவை இதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் இரண்டும் செய்யுங்கள். வாங்க கதைக்குள்ள. இந்த கதையில் இந்த பையனோட பேர் சிவா. இவன் அரைக்கிற மலையில் கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்கான். அங்கே பெரும்பாலும் யாருமே கார் ஓட்ட மாட்டாங்க. அது மலைப்பகுதி. பொதுவாக இரவு நேரங்களில் யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா அங்கே அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடமாடுறதுனால அங்கே வர்றதுக்கே பயப்படுவாங்க. இதை பற்றி தெரியாமல் இவன் காரை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்கான். தன்னோட சொந்த ஊருக்காண்டி வேகமாக கிளம்பிட்டு இருந்திருக்கான். அவன் காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கப்ப அங்கே இடியும் மின்னலுமா இருந்துச்சு. அவனோட கார் அந்த மலையில் பொறுமையாக ஊர்ந்து போயிட்டு இருந்திருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கப்ப அங்கே 3 வழியாக பிரியுது. இதில் எந்த வழியில் போகணும்னு சிவாவுக்கு தெரில. அப்போ அங்கே சிக்னல் போர்டும் கூட இல்லை. அப்போ சிவா ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறான். அந்த வழியாக தன்னோட காரை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்கான். அவன் போகிற வழியை பற்றி அவனுக்கே தெரில. ஆனால் அது ஒரு நரகத்தோட வாசல்னு தான் சொல்லி ஆகணும். அப்படி அவன் காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கப்ப காட்டுக்கு நடுவில் போனவனே அவனோட கார் தன்னால் நின்றுச்சு. அது ஒரு அமானுஷ்யமான காடு. அங்கே ஆள் நடமாட்டமே இல்லை. ஒரு மனிதர்கள் கூட அங்கே இல்லை. இவன் மட்டும் காட்டில் தனியாக நின்றுட்டு இருந்துக்கான். அங்கே ஒரு லைட்டு வெளிச்சம் கூட இல்லை. இருட்டில் தனியாக நின்றுட்டு இருக்கான். அங்கே பயங்கரமாக இடி மின்னலோட மழையும் பெஞ்சிட்ருக்கு. அவன் காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணான். ஆனால் அந்த காரு ஸ்டார்ட் ஆகவே இல்லை. உடனே இன்ஜினில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவன் கார்லேருந்து வெளியே வச்ச அந்த செகண்ட் தூரத்தில் ஏதோ ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டிருக்கு. இதை பார்த்து அவன் நடுநடுங்கி போயிட்டான். சுற்றி முற்றி பார்க்குறான், அங்கே யாருமே இல்லை. அப்புறம் எப்போ யாரும் அழுகிற மாதிரி சவுண்டு கேட்கும்னு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்திருக்கான். கொஞ்ச நேரத்தில் அந்த சவுண்டு கேட்குறதும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இவனும் நம்மளோட கற்பனை தான் நினச்சி காரை விட்டு இறங்கி காரில் என்ன ஆச்சுன்னு சொல்லி முன்னாடி இருக்கிற கதவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்ப தூரத்தில் ஒரு உருவம் நிற்கிறத அவன் பார்த்தான். பார்த்தவனே ரொம்பவே நடுங்கி போய் காருக்குள்ளே போய் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி முயற்சி பண்ணான். ஆனால் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அப்போ அவனுக்கு புரிஞ்சிருச்சு இங்கே ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப தூரத்தில் ஒரு பேருந்து வர சவுண்டு கேட்குது. இதை பார்த்த கார்த்திக், அப்பாடா ஒரு வழியாக பஸ்ஸு வருது, நம்ம இதை பிடிச்சி ஊருக்கு போயிடுவோம், இந்த காரை நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு தைரியத்தோடு நின்றுட்டுருக்கப்ப அந்த பேருந்தும் மலையில் பொறுமையாக ஊர்ந்து வந்துட்டுருக்கு. அந்த பேருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பழசாக துருப்பிடிச்சி போய் இருந்திருக்கு. இதை பார்த்து அவன் இதில் கண்டிப்பாக ஏறி தான் ஆகணுமான்னு யோசிக்கிறப்ப அந்த கேட்ட குரல், அந்த உருவம் இதெல்லாம் ஞாபகம் வரப்ப எப்படியாச்சும் இந்த பஸ்ஸில் ஏறி ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணான். அப்படி அந்த பஸ்ஸு பொறுமையாக இவன் கிட்ட வந்து நிற்கிது. கிட்ட வந்து நின்று தானாக தன்னோட கதவை ஓப்பன் பண்ணுது. ஓப்பன் பண்ண அந்த ஒரு செகண்ட்லேயே உள்ள பயங்கரமான ஒரு வாடை வருது. அழுகி போன நாத்தம், அதாவது பொணத்தோட வாடை வருது. என்னடா இது, வெளியே தான் அமானுஷ்யமாக நடக்குதுன்னு பார்த்தா இந்த பேருந்துக்குள்ளேயும் இந்த மாதிரி வாடை வருதே, என்னடா இங்கே நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப தான் உள்ளேருந்து ஒரு குரல் வருது. என்ன தம்பி பார்த்துட்ருக்கீங்க, ஏறுங்க நம்ம புறப்படணும்னு. அப்போ தான் கார்த்திக்கு ஒரு தைரியமே வருது. அப்புறம் பேருந்தில் ஏறி போகலான்னு சொல்லி முடிவு பண்ணான். உள்ளே ஏறினோடனே தானாகவே 2 கதவுகளும் பூட்டிடுது. பூட்டி பேருந்தும் புறப்பட ஆரம்பிக்குது. அவன் உள்ளே ஏறினதுக்கு பிறகு தான் புரியுது அது ஒரு பேயோட பேருந்துன்னு சொல்லி. ஏன்னா அந்த சீட்டுகள் பூரா இரத்த கரையாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, தூரத்தில் அந்த வண்டியோட கடைசியில் ஒரு கருப்பு உருவம் தலையை தொங்க போட்டு உட்காந்துட்ருக்கு. அப்போ டக்குன்னு கார்த்திக் பின்னாடி திரும்பி பார்த்துருக்கான். டிரைவர் சீட்டில் யார் தான் ஓட்டுறதுன்னு சொல்லி பார்த்தாங்க, யாருமே இல்லை. பஸ்ஸு தானாக ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் அவனுக்கு புரியுது, ஐயையோ நம்ம ஏதோ தவறான பஸ்ஸில் ஏறிட்டோம் போலையே, இங்கே பூரா ஒரே அமானுஷ்யமாக இருக்கே, இப்போ நம்ம எப்படி வெளியே போகிறதுன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான் பயங்கரமாக. அப்போ அந்த கடைசி சீட்டில் உட்காந்துருந்த உருவம் பொறுமையாக தலையை மேலே காமிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இவனை கிட்ட நோக்கி வருது. அது மூஞ்சி பூரா தீக்காயமாக இருக்குது. வாயிலிருந்து ரத்தமாக வலியுது. இதை பார்த்த அவன்
பயங்கரமாக கத்தி பேருந்தில் இருக்க கண்ணாடிகளை உடைக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் எவ்வளோதான் உடைச்சாலும் அவன் கை தான் காயமாகி குத்தி கிழிச்சு அவன் கை பூரா ரத்தமாயிடுச்சு. அப்போது அங்கே இருந்த சீட்லேருந்து ஒரு உருவமாக எந்திரிக்க ஆரம்பிக்குது. ஒரு சீட்லேருந்து ஒரு பேயாக எந்திரிக்க ஆரம்பிக்குது. இவன் நடுவில் வசமாக மாட்டிக்கிட்டான். அந்த பேய்கள்கிட்ட கெஞ்சிருக்கான், ஐயோ என்னை விட்டுருங்க, என்னை உயிரோடு விட்டுருங்க, நான் இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்கிறான். ஆனால் அந்த உருவம் இவனை கண்டுக்கவே இல்லை. அந்த பேய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இவன் கிட்ட வர ஆரம்பிக்குது. அப்படி கிட்ட வரப்போ தான் அங்கே பேருந்தில் ஒட்டப்பட்ட நியூஸை வாசிக்கிறான். அதில் என்ன போட்டிருக்குன்னா, 20 வருடங்களுக்கு முன்னாடி பழமையான நியூஸ் பேப்பர். அதில் போட்டிருக்கிறது, மலைப்பகுதியில் சென்றுட்டு இருந்த பேருந்து கவிழ்ந்து விழுந்து 27 பேர் உள்ளே இருந்தவங்க கருகி சாம்பலாயிட்டாங்க அப்படின்னு அதில் போட்டிருக்குது. அப்போ தான் புரியுது, இது 20 வருடங்களுக்கு முன்னாடி கவிழ்ந்து போன அந்த பேய் பேருந்து தான்றது. இதில் தான் நம்ம தெரியாமல் ஏறிட்டோன்றது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்து உணர்றான். அப்போ அந்த பேய்கள்லாம் இவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி, நீனும் எங்களோட வா, நான் எங்களோட உலகத்துக்கு கூப்பிட்டு போகிறோன்னு எல்லா பேயும் இவன் கிட்ட வர ஆரம்பிக்குது. வா, நீ நம்மளோட உலகத்துக்கு போகலான்னு சொல்லியிருக்கு அந்த பேய்கள்லாம். இப்போது அந்த பேருந்து முழுக்க வெளிச்சமாக ஆரம்பிச்சிருக்கு. இவன் ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்துருக்கான். பார்த்தா அது ஒரு நரகத்தோட வாசல். அந்த பேருந்துக்கு வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே அந்த பேருந்து ஒரு கருப்பான ஒரு குகை மாதிரி இருக்க பகுதியில் போக ஆரம்பிச்சிருக்கு. உள்ளே போனவனே அந்த பேருந்து அப்படியே மொத்தமாக கருகி போயிடுச்சு. அடுத்த மாதம் திரும்படி அந்த பேருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அப்பையும் அந்த பேருந்தில் ஒரு சின்ன பையன் ஏற ஆரம்பிக்கிறான். திரும்பவும் அந்த பேருந்து அதே கோவைக்குள்ளே போய் கருகி போயிருக்கு. இந்த பேருந்து ஒரு மாதத்துக்கும் திரும்ப வந்து நிறையா பேரை பழி வாங்கிக்கிட்டு இருக்கு. அது சரி, நீங்கள் இந்த பேருந்தில் பயணிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்க லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.